அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எம்எல்ஏக்கு ஒரு கார் கொடுக்க முடியும், 75,000 ரூபாய்க்கு எரிபொருள் உதயாளுக்கு தர முடியும், 25,000 ரூபாய் உதயாளு பூசா சேரவங்க 25,000 ரூபாய். சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர் சம்பளம் 19,000 ரூபாய். ஊராட்சியில் தூய்மை பணியாளர் சம்பளம் 6,000 ரூபாய். கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஊராட்சியில் கிராமப்புறங்களில் போனால் 1000 3,000 ரூபாய் சம்பளம் பெருக்கிறவங்க. யாருக்கு இப்போ எம்எல்ஏக்கு உதவியாளர் வேணும்னு யார் இப்போ நிர்ணயம் பண்ணி யாரு கேட்கணும்? உங்க கட்சிக்காரங்க நீங்க கொடுக்கணும்னா கட்சியிலேருந்து கொடுத்துட்டு போங்க. மக்கள் வரி பணத்துலேருந்து எதுக்கு? சரி, அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம், கொடுங்க. தூய்மை பணியாளர் எந்த விதத்தை குறைஞ்சிட்டாங்க? எம்எல்ஏ உதவியாளருக்கு மாசம் 25,000 ரூபாய் தேவைன்னு சொல்லக்கூடிய முதல்வர்களுக்கு ஏன் தூய்மை பணியாளருக்கு சம்பளம் 25,000 குறைந்தபட்சம் இருக்குன்னு தோண மாட்டேங்குது? இந்த தூய்மை பணியாளருக்கு இங்க சென்னை மாநகராட்சியோட ஆட்சியர் அவர்கள் 832 ரூபாய் ஸ்வீப்பருக்குன்னு இப்ப நிறைவு பண்ணிருக்காரு சம்பளத்தை. ஒரு நாளைக்கு 832 ரூபாய் சம்பளம். ஆனா சென்னை மாநகராட்சி 761 ரூபாய் தான் கொடுக்குது. அப்போ எளிய மக்கள்னா உங்களுக்கு சாதி ரீதியா ஒடுக்கப்பட்ட மக்கள் கீழே இருக்காங்கன்னா நீங்க என்ன மாதிரி நினைப்புலி வேணா பண்ணலான்ற மாதிரி இருக்கா? சட்டமன்ற வெற்றி மன்றமா போயிட்டு இருக்கு, கோளாரமா மற்றதும் போயிட்டு இருக்கு. தொழிலாளர் பிரச்சனையை பத்தி யார் பேசுவா? தூய்மை பணியாளர் பிரச்சனை பத்தி யார் பேசுவா? அதுக்கு பதில் சொல்லணும்ன்றது எங்களோட கோரிக்கை. எங்க முதலமைச்சர் சந்திக்கணும்னு நான் கேட்கறோம். எங்க தங்கத்தை பார்க்கணும்னு கேட்கறோம். நீங்க பார்க்கலாம், தடைக்கு போராட்டம் நடக்கும். இந்த சென்னை மாநகராட்சியில நாங்க இங்க சட்டமன்றத்தை கூட்டிகிட்டே இருங்க. எங்க ஆட்கள் எங்க சென்னை மாநகராட்சி தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர் உழைப்பு மிக தடைக்கு போராடிட்டே இருக்கும். 5 பேர் 10 பேர் வச்சு கூட சங்கம் இருக்கு. இன்னைக்கு ஆரம்பிச்ச தாவேக்கா தொழிற்சங்கத்து சங்கம் இருக்கு. நாங்க 6 வருஷமா போராடி சம்பளம் பல்வேறு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். எங்க சங்கத்துக்கு உள்ள அறை கிடையாது, சங்க அளவு கிடையாது, வெளியே வைக்கிறாங்க. எங்க உழைப்போர் மிக 3000 மேற்பட்ட உறுப்பினர் வச்சிருக்கோம். எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்க. இது என்ன நவீன தீண்டாம? எங்க சங்கம் மேல புதுசா ஆரம்பிச்ச உறுப்பினரே இல்லைனாலும் தாவேக்கா தொழிற்சங்கத்துக்கு உள்ள சங்கம் இருக்கு. எங்களுக்கு சங்க உறுப்பு எங்களை அளவில் கொடுக்க மாட்டேன்னு கமிஷனர் உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நீங்க பெண்களுக்கு கழிப்பறை இல்லைங்க. முதல்ல பெண்களை பத்தி பேசுறாரு முதல்வர். அம்மா தங்கச்சி மற்றவங்களாம் மரியாதை இருக்கணும். அவங்க முதல்ல கழிப்பறை இருக்கணும். சென்னை மாநகராட்சி பெண் தூய்மை பணியாளருக்கு கழிப்பறை இருக்கணும். அந்த முதல்ல மரியாதை கொடுங்க. அந்த மரியாதை ஃபர்ஸ்ட் இல்லைன்னு பாருங்க. மற்றதெல்லாம் பொதுவாக பேசுற டயலாக்ஸ் தான், சினிமா டாக்ஸ் தான் உங்க பக்கம் இருக்கட்டும். இங்க நாங்க நேரடியாக குற்றம் சாட்டுறோம். சென்னை மாநகராட்சி பெண் தூய்மை பணியாளருக்கு கழிப்பறை இல்லை, ஓய்வறை இல்லை. இதை விட வெட்கக்கேடு இந்த அரசுக்கு எதுவுமே இல்லை. நீங்க நாங்க பணியந்திர எங்க உழைப்புறமில்ல போராடுறோம். வீடு விடா மிரட்டுறீங்க போலீஸை வச்சு. நேற்று மிரட்டிறீங்க, இன்னைக்கு காலைல போய் மிரட்டிறீங்க. நாங்க போராட்டம் பண்ணா எங்க சங்க முன்னணிகளை வீட்டுல போய் நீங்க யாரு, எந்த வார்டு, எந்த இடத்துல வேலை செய்றீங்க, எதுக்கு போராட்டம் பண்ணி மிரட்டுறீங்க? நாங்க அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி பிடிக்கூடிய அம்பேத்கர் கூட்டம், தூக்கு மேடையர்னா பகத்சிங் கூட்டம். நாங்க இதெல்லாம் பயப்பட மாட்டோம். நீங்க காவல்துறை வச்சு வீடு விடாம இருந்தாலும் சரி. எங்க சென்னை குறுகுடி மக்கள் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர் திருப்பி இறங்கிட்டோம். நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றணும். எங்களுக்கு சென்னை மாவட்ட ஆட்சியோட சம்பளம் வரணும். மகப்பேர் எடுப்பு எங்க தொழிலாளிக்கு வேணும். வார எடுப்பு சம்பளத்தோட எங்களுக்கு வேணும். எங்களுக்கு உரிய சம்பளம் வரணும். நீங்க எங்களை மிரட்டி ஜெயிலில் வச்சு எதனா பண்ணலாம், இல்லை வீடு விடாம போய் மிரட்டலாம் செஞ்சு பாருங்க. நாங்க சொல்றோம், ஒரு மாதம் பின்வாங்க மாட்டோம். எங்க உழைப்போர் மிக பின்வாங்காது. யார் தூண்டு நான் கேட்கறது நியாயம், அரசியலமைப்பு சட்ட உரிமை. எங்களுக்கு சம்பளம் வேணும், பணி நிரந்தரமா நீங்க சொல்றது கழிப்பறை உரிமை. நாளைக்கும் போராட்டம் தொடரும். எங்களை முதல்வர் கூட்டு பேசணும். உங்களுக்கு சினிமாக்காரங்க பேச முடியும், பணக்காரங்களோட பேச முடியும், பல முதலாளிகளை பேச முடியும், படம் எடுத்தவங்களை கூட்டு பாராட்ட முடியும். உழைப்போர் மீது 100 நாளாக கேட்டுட்டு இருக்கோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து லெட்டர் கொடுத்து கேட்டுட்டு இருக்கோம். கமிஷன் மூலம், மற்றவங்க மூலமா, காவல்துறை மூலம், எல்லாரும் மூலம் நாங்கள் கேட்குறோம். முதலமைச்சர் சந்திச்சு நாங்கள் மனு கொடுக்கணும். லட்சக்கணக்கில் கையெழுத்து வாங்கிக்கோம் பணி வந்துட்டுக்கு. எங்களை பார்க்க முடியல. எங்களை மாதிரி எங்க ஜனங்க மாஸ்க் கிளவுஸ் இல்லாம செத்து போன மாடு, பூனை, நாய் கையில் ஆடுறாங்க. நிறைய நேரத்தில் சிறுநீர் இருக்கிற இடத்துல குப்பையாடுறாங்க, மழை இருக்கிற இடத்துல கையாளுறாங்க. எங்க ஜனங்களை பார்க்கறதுக்கு, எங்க தொழிற்சங்கத்தை பார்க்கறதுக்கு, உழைப்பு மிகத்தை பார்க்கறதுக்கு முதல்வர் முடியாது என்று சொன்னால் அம்பேத்கருடைய கூட்டம், பகத்சிங்கனுடைய கூட்டம் தகுந்த பதிலடி இந்த அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். நாங்கள் போராட்டம் போவோம் தெரியும். நீங்க எங்க கோரிக்கை நிறைவேற்றணும். 24ஆம் தேதி நீங்க அறிவிக்கணும். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 2 லட்சத்துக்கு மேற்பட்ட தூய்மை பணியாளருடைய கோரிக்கை சம்பந்தமா பணியந்திர சம்பந்தமா நீங்க அறிவிக்கணும்.